வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை முந்திரி எப்படி சுத்தம் பண்ணி சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா பச்சை முந்திரி கொட்டை. இதை வந்து நான் 2 கட் பண்ணி உள்ளே இருக்க பருப்பை நீக்கி எடுத்துட்டேன். இது பறித்து ஒரு 3 நாள் ஆகிடுச்சு, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. பறிக்கும் போது பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும். பாருங்கள், இதுதான் நம்ம வந்து முந்திரிலேருந்து எடுத்த பருப்பு. இதை வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த முந்திரி கொட்டையை 2 அருவாமனையில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உள்ளே இருக்கிற முந்திரி பருப்பை ஒரு கத்தி வச்சு நம்ம நீக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு தோல் இருக்கும், அந்த தோலை வந்து நம்ம நீக்கணும். அதை அப்படியே நம்ம உரித்து எடுத்தோன்னா வராது. இது நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருங்க. அந்த கொதித்த தண்ணியில் நம்ம வந்து உள்ளேருந்து எடுத்து அந்த பருப்பெல்லாம் அந்த தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சுருங்க ஆறுற வரைக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த தோலை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பச்சை முந்திரியில் நம்ம வந்து சூப்பராக குருமா பண்ணலாம். கறி குழம்பு அந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதை தனியாக நம்ம அப்படியே பொரியல் மாதிரி வறுத்து சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா தோலையும் நம்ம நீக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லா தோலையுமே நீக்கியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தணும். இது பார்த்திங்கன்னா நம்ம நீக்கின மேலே உள்ள தோல் தான் இது. இந்த மாதிரி முந்திரி கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள்.